பைசன் ஜூட் இந்த ரெண்டு திரைப்படத்தில் உண்மையாலுமே வெற்றி பெற்ற திரைப்படம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த ரெண்டு திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பேச போகிறோம். தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு, முக்கியமாக இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன மதராசி திரைப்படத்தோட வசூலை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணியிருக்கு, டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது ஜூட் பைசன் திரைப்பட ரசிகர்களுக்கு. ஜூட் பைசன் இந்த ரெண்டு திரைப்படம் ஒரே நாள் வெளியானது. ஜூட் திரைப்படத்திற்கு அதிகமான ப்ரொமோஷன், அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பைசன் திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது, அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. ஆனால் ஜூட் திரைப்படம் அந்த எதிர்பார்ப்பையும் அந்த ப்ரொமோஷனையும் அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததால் வசூலும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதுவரைக்குமே 120 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. பைசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்குமே இந்த திரைப்படம் 43 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. மேபி சண்டே ஈவினிங்குள்ள 50 கோடி ரூபாவை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு திரைப்படத்தோட பட்ஜெட்டை பத்தி பேசிடலாம். நீங்க ஜூட் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 கோடி ரூபாயில ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட திரைப்படம். இதுல பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மட்டுமே 12 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டது. மொத்தமா இந்த திரைப்படம் 25 கோடி ரூபாயில எடுக்கப்பட்ட திரைப்படம். ப்ரொமோஷனோட சேர்த்து 30 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. ஸோ இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் ட்ரிபிள் மடங்கு லாபத்தை தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கு. இன்னுமே பெரிய லாபத்தை கொடுக்க போகிறது. அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா பைசன் திரைப்படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகம். அதுல காமிக்கப்பட்ட காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டது. அதனால 30 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ப்ரமோஷனோட சேர்த்து இந்த திரைப்படத்துக்கு 32 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த திரைப்படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே 43 கோடி ரூபாய். அதாவது 12 கோடி ரூபாய் தயாரிப்பு நிறுவனத்திற்கு லாபத்தை கொடுத்திருக்கு. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன மதராசி திரைப்படம் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதராசி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மட்டுமே 34 கோடி ரூபாய் சம்பளமாகவும் AR முருகதாஸ் அவர்களுக்கு 22 கோடி ரூபாய் சம்பளம். மொத்தமா இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 150 கோடி ரூபாய். 150 கோடி ரூபாயில தயாரிக்கப்பட்ட திரைப்படம் மதராசி வெறும் 110 கோடி ரூபாய் தான் வசூல் செய்தது. மதராசி திரைப்படம் என்னதான் 100 கோடி ரூபாய் வசூல் வேட்டையை அடைந்து விட்டது அப்படி சொல்லி எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருந்தாலுமே தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் மதராசி திரைப்படம் கொடுத்தது. ஆனா ஜூட் திரைப்படம், பைசன் திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த திரைப்படம் லாபத்தை கொடுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜூட் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட மார்க்கெட் அதிகமாக இருந்தாலுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு படக்குள் ரொம்ப 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 கம்மியான தொகைக்கு தான் விற்று இருக்காங்க. ஸோ டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை ஜூட் திரைப்படத்துக்கு கிடைக்கல, அவ்வளோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதே மாதிரி கிடைக்கல. திரையரங்குகளையும் ஃபேன்ஸை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தாங்க. அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் பைசன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலுமே ரெட்ஜின் நிறுவனம் தான் வெளியிட்டது. ஸோ ரெட்ஜின் நிறுவனத்துக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு திரைப்படமும் மிகப்பெரிய லாபம், வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இந்த ரெண்டு திரைப்படம் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. விமர்சன ரீதியாக பைசன் திரைப்படம் கொஞ்சம் மேலே இருக்கு ஜூட் திரைப்படத்தை விட. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த ரெண்டு திரைப்படம் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி திரைப்படத்தை ஓவர்டேக் பண்ணிவிட்டது அப்படிதான் சொல்ல வேண்டும். கூலி திரைப்படம் பெரிய லாபத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுக்கல. ஆனா மதராசியும் சரி ஆனா பைசன் திரைப்படம் சரி, ஜூட் திரைப்படம் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா, பல திரைப்படங்களுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு எந்த படம் பிடித்திருக்கு, ஜூடா இல்லை பைசனா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா சினிமா நியூஸும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பைசன் ஜூட் இந்த ரெண்டு திரைப்படத்தில் உண்மையாலுமே வெற்றி பெற்ற திரைப்படம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த ரெண்டு திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பேச போகிறோம். தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்திருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்திருக்கு, முக்கியமாக இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன மதராசி திரைப்படத்தோட வசூலை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணியிருக்கு, டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது ஜூட் பைசன் திரைப்பட ரசிகர்களுக்கு. ஜூட் பைசன் இந்த ரெண்டு திரைப்படம் ஒரே நாள் வெளியானது.
ஜூ திரைப்படத்திற்கு அதிகமான ப்ரொமோஷன், அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பைசன் திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது, அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடையாது. ஆனால் ஜூ திரைப்படம் அந்த எதிர்பார்ப்பையும் அந்த ப்ரொமோஷனையும் வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததால் வசூலும் வந்து பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கிறது. இதுவரைக்குமே 120 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. பைசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்குமே இந்த திரைப்படம் வந்து 43 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வசூல் செஞ்சிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. மேபி சண்டே ஈவினிங்குள்ள வந்து 50 கோடி ரூபாவை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு திரைப்படத்தோட பட்ஜெட்டை பத்தி பேசிடலாம். நீங்க ஜூ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 கோடி ரூபாயில ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட திரைப்படம். இதுல வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மட்டுமே வந்து 12 கோடி ரூபாய் அந்த சம்பளமா வந்து கொடுக்கப்பட்டது. மொத்தமா இந்த திரைப்படம் 25 கோடி ரூபாயில எடுக்கப்பட்ட திரைப்படம், ப்ரொமோஷனோட சேர்த்து 30 கோடி ரூபாய் வந்து ஆகிவிட்டது. ஸோ இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் ட்ரிபிள் மடங்கு லாபத்தை தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கு. இன்னுமே பெரிய லாபத்தை கொடுக்க போகிறது. அப்படியே வந்து நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா பைசன் திரைப்படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகம். அதுல காமிக்கப்பட்ட காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டது. அதனால 30 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ப்ரமோஷனோட சேர்த்து இந்த திரைப்படத்துக்கு 32 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த திரைப்படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 43 கோடி ரூபாய். அதாவது வந்து 12 கோடி ரூபாய் தயாரிப்பு நிறுவனத்திற்கு லாபத்தை வந்து கொடுத்திருக்கு. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன மதராசி திரைப்படம் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மட்டுமே 34 கோடி ரூபாய் சம்பளமாகவும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு 22 கோடி ரூபாய் சம்பளம். மொத்தமாக வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 150 கோடி ரூபாய். 150 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் மதராசி வெறும் வந்து 110 கோடி ரூபாய் தான் வசூல் செய்தது. மதராசி திரைப்படம் என்னதான் வந்து 100 கோடி ரூபாய் வசூல் வேட்டையை வந்து அடைந்து விட்டது அப்படி சொல்லி எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருந்தாலுமே தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் வந்து மதராசி திரைப்படம் கொடுத்தது. ஆனால் ஜூ திரைப்படம், பைசன் திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுத்திருக்கு. தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த திரைப்படம் லாபத்தை வந்து கொடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஜூ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட மார்க்கெட் அதிகமாக இருந்தாலுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு படக்குள் வந்து ரொம்ப கம்மியான தொகைக்கு தான் வந்து விற்றுருக்காங்க. ஸோ டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜூ திரைப்படத்துக்கு கிடைக்கல, அவ்வளோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதே மாதிரி கிடைக்கல. திரையரங்குகளையும் ஃபேன்ஸை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தாங்க. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் பைசன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலுமே ரெட்ஜெயின் நிறுவனம் தான் வெளியிட்டது. ஸோ ரெட்ஜெயின் நிறுவனத்துக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு திரைப்படமும் மிகப்பெரிய லாபம், வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இந்த ரெண்டு திரைப்படம் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. விமர்சன ரீதியாக பைசன் திரைப்படம் கொஞ்சம் மேலே வந்து இருக்கு ஜூ திரைப்படத்தை விட. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த ரெண்டு திரைப்படமும் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி திரைப்படத்தை ஓவர்டேக் வந்து பண்ணிவிட்டது அப்படிதான் சொல்ல வேண்டும். கூலி திரைப்படம் வந்து பெரிய லாபத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கல. ஆனால் வந்து மதராசியும் சரி ஆனால் வந்து பைசன் திரைப்படம் சரி, ஜூ திரைப்படம் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா, பல திரைப்படங்களுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு எந்த படம் பிடித்திருக்கு, ஜூடா இல்லை பைசனா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா சினிமா நியூஸும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.